அண்ணே ஆடியோ சரியா இல்லையா? என் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்தனா ஆப்பு எல்லாருக்குமே இருக்கு. ஆப் இருக்கு. சொல்ல இப்ப நீ சொன்னதை சொல்ல. என் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்தவன எல்லாம் ஒட்டு மொத்த தமிழகத்துக்கு பார்த்த ஆப்பு இருக்கு. அப்படி தந்துட்டோம். பேரதான் சொல்லுவாங்க அம்மால சிந்தனையிடும். எப்படி பேரதான் அதரும். இப்படி இல்ல இந்த 2 பேர்ல சிம்பிள் தான்டா. இவர் சொல்றதாண்டா கரெக்ட். இதாங்க அவருக்கு தெரியாதடா யாரா டேய் போடா. அவருக்கு தெரியாது. அடிக்கிறார். நீ காட்டுன சிம்பிள் காட்டு. இந்த 2 பேர்ல தான் நான் சீமானம் நான் தலைவனை பத்தி பேசுறேன். அவனுக்கு அறிகுறியே கிடையாது. அதெல்லாம் எல்லாத்தையும் பேசுறோம் போடுங்க. அது தப்பு இல்ல. அதான் தப்பு இல்ல. ஊருக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடந்துது. சரி நீ பாட்டு இப்படி குடிச்சிட்டு ஓகேவா? அது தப்பு இல்ல. யாரையும் கெட்ட வார்த்தை திட்டக்கூடாது. சரி அவங்களும் ஒரு அரசியல்வாதி. இது ஓகேவாப்பா? ஏன்னா எடுத்தாச்சா? இல்ல என்ன எடுத்துட்டே இருக்கோம். இங்க பாரு, இங்க நம்ம எடுத்துட்டே இருக்கோம். 77 பேர் பாக்குறாங்க. நீ உன்னோட கருத்தை அப்படியே தெரிவிக்கலாம். ஆமா அது கெட்ட வார்த்தை சொல்லி திட்டக்கூடாது யாரையும். சரி இப்ப சொல்லு உங்க கருத்தை. உங்க கருத்து தமிழ்நாட்டுக்கே கேட்கட்டும். கேட்கும், உலகத்துக்கே கேட்கும். We are the best. சொல்லு we are the best. சொல்லு we are the best. அட சொல்லு we are the best. Best. We are the best. சொல்லு இருப்பா. அஞ்சலி we are சொல்லு. அஞ்சலி சொல்லு we are the best. சொல்லு. தமிழக முதலமைச்சராக எத்தனை தடவை திராவிட கழகம் அதிமுக திமுக வந்தது. இந்த திராவிட கழகத்தை விட்டுட்டு மாற்று கட்சி மாற்று அரசியல் வேணும்னு சொன்னவர் யாருன்னா முதல்ல சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னவர். சிஸ்டம் இல்ல சிஸ்டம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அவர்கள் சொன்னார்கள். அதுக்கப்புறம் வந்து மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர் சொன்னார். யாரு கருத்தும் நாங்க யாருமே எதிர்த்து தெரிவிக்கல, எந்த கட்சிக்காரா இருந்தாலும். ஏன்னா ஒரு நிமிஷம் இரு. இருங்க தலைவர் மாதிரி இப்படி பண்ணு. என் தலைவன் காலா படத்துல நான் நடிச்சுட்டு வந்தேன். காலா படத்துல நடிச்சிருக்கியா? காலா படத்துல நடிச்சிருக்கியா? என்னென்ன நடிச்சிருக்கீங்க? பேட்டி எடுக்கிறியா இல்ல ஷூட் பண்றது பேட்டி எடுக்கலாம். எந்த மீடியா இது? சித்துவை ஓத்தா என்று திட்டு வாங்கினார். என்ன பார்த்து மணிக்கே இருக்கு? எந்த மீடியா பார்த்து பேசுவா? இப்ப சொல்லவா இது என்ன மீடியான்னு? இங்கிலீஷ் சேனல், நியூஸ் சேனல். இன்னும் 5 நிமிஷத்துல உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க. நீ பேசின பேச்சுக்கு 5 நிமிஷத்துல அரெஸ்ட் பண்றாங்க. நாங்க யார் தெரியுமா? சிபிஐ ஆபீசர். பரவாயில்ல, தப்பே கிடையாது. என் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஸ்டவ் இல்ல, சூப்பர் ஸ்டார். என்ன ஸ்டவ்? சூப்பர் ஸ்டார் சொல்ல வக்கில்ல, ஒரு சூப்பர் ஸ்டார் பேனா போய் அங்கிட்டு குடிச்சு. சரி எடுத்துட்டீங்களா? சரி. என்ன சொல்ல போற? பேசல. அதான் பேசாச்சு. என்ன பேசுனீங்க? வானத்தில் இருப்பது ஒரே ஸ்டார், பூமியில் இருப்பது ஒரே ஸ்டார். அவர்தான் எங்கள் நிரந்தர சூப்பர் ஸ்டார். அவ்வளவுதான், வேற டைலாக். அபூர்வ ராகத்துக்கு பிறந்த அபூர்வ ராகங்களே, உங்கள் முதல் உங்களை வெளிக்காட்டிய எங்கள் பைரவி அவர்களே, தனிக்காட்ட ராஜா அவர்களே, போக்கிரி ராஜா அவர்களே, தனிக்காட்டு ராஜா அவர்களே, ராஜாதி ராஜா அவர்களே, உங்களை சில பேர் மரியாதைக்குரிய அவதூறையாக பேச சில பேர் அடித்து போட்ட நாட்டுக்கு நல்லவனே, மக்களுக்காக உழைக்கும் ஊர் காவலனே. இன்னும் என்ன வேணும்? என்ன வேணும்? நீ இறங்குன சூப்பர் ஸ்டாரோட நீ நல்லா ஜெயிச்சிருவ. நீ பேசாம அவருக்கு எதிர ஒரு வச்சு ஓகேவாப்பா. கடைசியா வந்து ஒரு வணக்கம், உங்க தலைவர் மாதிரி ஒரு வணக்கம். தலைவர் மாதிரி ஒரு வணக்கம் போட நம்ம ஓட்டு கிடைக்கும். இதுப்பா ஓட்டு அப்படி கிடையாது. என் தலைவர் நல்லாவே இல்லை. என் தலைவர் இந்த மாதிரி நல்லா இல்லைன்றது.
இந்த மாதிரி கை பூச்சி போடு இங்க பாரு அடிய போடு தல கோப் என்ன நல்லா இல்லன்ற பீச்சா கையில காட்டு இதுல காட்டு இதான் சோத்தாங்க இதான் பீச்சா போடு தல அடிய போடு தல என்ன பொம்பளை பிள்ளையா நீ உன் கையை பிடிச்சி போய் சண்டைக்கு வர தப்பா பேசுறான்ல அடிச்சிருவோமா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அடிச்சிருவோம் அடிக்கிறேன் கையை பூச்சி இல்லை கோவம் வருது தலைக்கு கோவம் வருது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா நீங்க அண்ணன் தம்பி மாதிரி பழக அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஷிப்னா ஆளுக்கு ஒரு சரி நம்ம இப்ப யாருக்கு ஓட்டு போறோம் கை உடைக்கிறாரு கை உடைக்கிறாரு நாங்க வேற கட்சி தானே எங்க கை உடைக்கிறீங்க சரி ஓட்டுங்களா கேமரா மாத்திட்டேன் ஏன் இப்படி பண்றீங்க இல்லண்ணே ஒரு யூடியூப் சேனல் பிளாக் ஒரு யூடியூப் சேனல் பொங்கல் வரல ஆதித்யால வந்து காமெடி தான் போடுவாங்க இந்த மாதிரி காமெடி எல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க நல்லா பேசுறீங்க பிளாக் ஷிப் தெரியுமா உனக்கு இப்ப என்ன சொல்லு பிளாக் ஷிப் கிண்டல் பண்ற மாதிரி பிளாக் ஷிப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் பிளாக் ஷிப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னா எங்களை நீங்க வந்து தொடர்ந்து பாருங்க சொன்ன மாதிரி அப்படின்னா பிளாக் ஷிப்புக்கு அப்படி இல்லை நான் தமிழ்லயே பேசுறேன் கருப்பாடு கருப்பாடு ஆதித்யாவை பாருங்க தொடர்ந்து ஆதித்யா இல்ல நம்ம பிளாக் ஷிப் கருப்பு ஆடு பிளாக் ஷிப்புக்கு ஆதித்யாங்க பிளாக் ஷிப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு பிளாக் அப்படின்னு சொன்னா பிளாக் ஷிப் பிளாக் ஷிப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே 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 ரெடி ரெடி கமாத்தலா போடுப்பா 3 2 1 ஆக்ஷன் யோ ஆக்ஷன் சொல்லியாச்சா மண்டே ஆட்ற பிளாக் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதான் பிளாக் ஷீப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளாக் ஷீட் பிளாக் பெட்ஷீட்னு வருது வாயில பண்ணுங்க சொல்லு 1 2 3 ஸ்டார்ட் பிளாக் ஷீப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளாக் ஸ்கிரிப்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீ வந்து பிளாக் ஷீப் அப்படி சொல்ற பிளாக் ஷீப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவ்வளவுதான் அது சொல்லு 1 2 3 சொல்லு பிளாக் ஷீப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளாக் ஸ்கிரிப்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சன்செட் பண்ணுங்களா சரி ஓகே சரி அதுதான் உனக்கு வரல டிஜே சுத்து பேஜை லைக் பண்ணுங்க என் பேர் அது எனக்கா இந்த தம்பிக்காக ஒரு எச்ச வேலை வேணுமா சித்து இப்ப என்ன போற ஒரு கால் எல்லாம் வந்து லைக் வாங்க தம்பிக்காக இது பண்ணி என்ன சொல்லு கரெக்டா சொல்லு இல்ல ஒரு மாதிரி லைக்குக்காக கால்ல விடுறாரு லைக் காய் அவ்வளவுதானே டிஜே சுத்து பேஜை லைக் பண்ணுங்க சித்து என் பேர் சித்துல டிஜே சுத்து பேஜை லைக் பண்ணுங்க ரெடி நீ வா சொல்ல ஃபார்ம்லெஸ்ஸா இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்போ டிஜே சித்து அவரை லைக் பண்ணுங்க ஆதித்யா டிவில அப்படி போடு ஆதித்யா டிவிலயா அட நாராயணா டிவி இல்ல பிளாக் ஷிப் பிளாக் ஷிப் அட லூஸ் மாதிரி நீ வேற டிஜே சுத்து பேஜை லைக் பண்ணு கையை பாத்தீங்க கையை பாருங்க லைக் பண்ணுங்க இல்ல அடுத்து டிஜே சுத்து பேஜை லைக் பண்ணுங்க சொல்லு என்ன காட்டு டிஜே சுத்தி பேஜ லைக் பண்ணுங்க சொல்லு சொல்லு நீங்க அதை கட் பண்ணுங்கப்பா இல்ல இல்ல நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க சொல்லு டிஜே சுத்து பேஜ லைக் பண்ணுங்க அப்படி பா கை வலிக்குதுப்பா 1 2 3 சொல்லு டிஜே சித்துவை லைக் பண்ணுங்க என்ன அப்படியே நிக்குது சில மாதிரி சூப்பர் நன்றிதான் ஓகேவா உன் பேர் நான் இப்ப சொல்லு சித்து என் பேர்
கரெக்டாப்பா? சூப்பரா சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணு, ராம் நிஷாந்த் பேஜ லைக் பண்ணுங்க. அவர்தான் ராம் நிஷாந்த். ராம் நிஷாந்த். ராம் நிஷாந்த். ராம் நிஷாந்த் பேரு ஒரே ஒரு சேனல்ல நான் இப்படி வந்து டெய்லி இப்படி நம்ம போடுறோம்னு வச்சுக்க, உன் பேரும் வராது, உன் பேரும் வராது, அதை கட் பண்ணுவாங்க. உங்க பேர் வருமா? நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். பேச்சுக்கு எனக்கும் மீடியால இருக்கிறவங்களுக்கு எனக்கும் ஆள் தெரியும். ஆமா, ரஜினி தெரியுங்க அவருக்கு. சாதாரண அவர் ஆள் மீடியால இருக்காரு, சினிமால இல்ல. எல்லாம் ஒண்ணுதானே. இல்ல இல்ல இந்த மாதிரி யோ இதாயா எல்லாருக்கும் அந்த மாதிரி சொல்லுது. இல்ல இவனுக்கு சொல்லு, இவன் நம்ம தம்பி தானே. தேசத்துக்கு மீடியா சினிமா வேற வேறன்றதே தெரியல. இப்ப அவனுக்கா நீ சொல்லுவியா மாட்டியா? எனக்கா சொல்ல. அப்ப இல்ல நானே உனக்கா ஒரு தடவை கால் வருவேன். ஐயோ, ஐயோ, என்னப்பா நீ? ஒரே ஒரு வாட்டி என் பேரை மட்டும், என் பேரை மட்டும் வாயால சொல்லுங்க ப்ளீஸ். அந்த ஆட்டோக்காரர் என் பேரை மட்டும் ஒரு மாதிரி நீட்டா குங்குமம்லாம் டீசெண்டா இருக்கு. ஏய், முதல்ல வந்து எனக்கு பொறுப்புல இருந்து என்ன தூக்கிட்டு வாங்க போயிட்டு பார்வையா இல்ல இது ஏன் குங்குமத்து வர அழைச்சிட்டு கையடி நீ. சரி ஒண்ணு இல்ல. இல்ல இப்பதானே தம்பி என் பேரை மட்டும் சொல்லிட்டு போயிருந்தேன், அவ்வளவுதானே. ராம் நிஷாந்த் பேஜ லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஆக்டர் ராம் நிஷாந்த். கையடி 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 கையாடு அடிச்சுட்டு ஆக்டர் ராம் நிஷாந்த லைக் பண்ணுங்க. ஆக்டர் நிஷாந்த லைக் பண்ணுங்க. ஆக்டர் நிஷாந்தை லைக் பண்ணுங்க. பிரசாந்த் யாரும் எதுவுமே சொல்லக்கூடாது. இல்ல இல்ல நீங்க சொல்லலாம், அவனை கூட திட்டலாம். ஆக்டர் நிஷாந்த கூட நீங்க திட்டலாம். அங்க வர என் தலை வாமா பாதுடா டேய். அவ்வளவுதான், இது ஒண்ணு சொல்லிட்டு நீ கிளம்பலாம். அவ்வளவுதான். நான் எவ்வளவு பணம் தருவீங்க எனக்கு? 2 கோடி 3 கோடி 4 கோடி ஃபைனல் முடிச்சுக்கலாமா? ஓ என்ன அங்க கேக்குற? 4 கோடி ஃபைனல். படையப்பா ரொம்ப நேரம் எடுத்துக்காத படையப்பா, சீக்கிரம் முடிச்சிரு. 4 கோடி மூடு கொண்டாரும். சொல்லிருந்தேன். ஆக்டர் நிஷாந்த் லைக் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஆக்டர் நிஷாந்த் பேஜ லைக் பண்ணுங்க. சொல்லு. ஓகே 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 கமான். ஆக்டர் நிஷாந்த் பேஜ ரோல் ரோல் ரோல். ஆனா எல்லாம் ரோல் பார்த்து சொல்லணும். ஆக்டர் நிஷாந்த் அவரை லைக் பண்ணுங்க. சூப்பர். லவ் பண்ணுங்க. லவ் பண்ணுங்க. லவ் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. இஞ்சிதா லவ் பண்ணுங்க. தப்பு தானே? தப்பு தான், ரொம்ப பெரிய தப்பு. சரி உன் பேர் சொல்லிட்டு போன கடைசியா. உன் பேர் நானே. ஆமாண்ணே, உங்க பேர் என்னண்ணே? உன் பேர் என்ன? உங்க பேர் நான் சொல்லுங்க. நாங்க அது சொல்லணுமா? கழுத்துல நெட் எடுத்தியா? இந்த மாதிரி தப்பான வார்த்தை பண்ணா எனக்கு பிடிக்காது. வார்த்தை இல்ல, பண்ணாரு. ஏரியால தான் நான் இருக்கேன். அப்படிங்களா? எங்க இருக்கீங்க? கூப்பிட்டீங்கன்றதுனால மரியாதைக்கு அப்ப நாங்க எங்க கூப்பிட்டா வந்துருவீங்களா? ஐய அந்த மாதிரியா? பேர் சொல்லணும். ஆமா சொல்லணும். உங்க பேர் நான் சொல்லுங்க. என் பேரு அப்படின்னு சொல்லி தியாக தளபதி ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற சார்பாக ரொம்ப லாங்கா போவாரு போல. சொல்லுங்க. ஏங்க என் பேர் தாங்க சொல்றேன். அதுக்குதான். சரி ஓகே. தியாக தளபதி அட யாரு பேரை சொல்லுங்க. ஏன்பா நான் அடிக்கிறேன்? அடிக்கலண்ணே, அண்ணன் பேர் தானே முதல்ல சொல்லணும். அதை விட்டுட்டு சும்மா கத்திட்டு இருக்க. சொல்லுண்ணே, நல்ல ஸ்டைலா சொல்லுண்ணே. கமான் 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 ப்ரோ, கமான் ப்ரோ. சொல்லுண்ணே. நீ கையெடு முதல்ல. போய் பேட்டரி எடுக்க போயிருக்கான். கையெடு முதல்ல. நீ அப்படி ஓரம் போ. ஓரம் போடு. இப்ப சொல்ல போறியா இல்லையா நீ? என்ன ஒண்ணுதானே? ஒரு வார்த்தை உன் பேரை மட்டும் சொல்லிட்டு போனேன். என் பேர் தாங்க சொல்றேன். ஓகேவா? சொல்லப்பா. டென்ஷன் ஆகாது. நீ மூடப்பா. அப்படி போடப்பா. சொல்லப்பா. நீ மூடப்பா. நீ போடப்பா. நான் சொல்ல மாட்டேன்ப்பா. நீ ஏன் சொல்லித்தான் பாடுறேன்ப்பா. நான் கிளம்புறேன்ப்பா. கிளம்பிதான் பாடுறேன்ப்பா. என்ன ஆட்டுவீங்களாப்பா? போட்டுருவேன்ப்பா. பரவாயில்லப்பா. அப்புறம் போயிருவப்பா. பரவாயில்ல. அப்புறம் எப்படிப்பா நீ பேசுவ? நான் பேசல பரவாயில்ல. ஏன்னா இங்கதான் இருக்கு. இந்த மாதிரி செல்ஃபி எல்லாம் எடுக்காது. ஆமா சாரி, செல்ஃபி எடுத்தா பிடிக்காது. செலிபிரிட்டிஸ் ஆஃப் இந்தியா. அப்படி இல்ல உங்க பேரை மட்டும் சொல்லிட்டு போங்க. செல்ஃபி எடுக்கல பாவம் அவரு. கரெக்டா ஒரே வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஃபன் பண்றோம் மட்டும் சொல்லுங்க. நான் ரஜினிகாந்தை பத்தி தான் பேசுவேன், மொத்த பத்தி பேசுவேன். இல்ல இந்த ஷோட பேரு ஃபன் பண்றோம். ஃபன் பண்றோம் மட்டும் சொல்லுங்க.
இவர் கிண்டல் பண்றாங்களா ஏதோ சுண்டல் தராங்களோ எனக்கு தெரியாது. கிண்டல் சுண்டல் கிண்டல் சுண்டல் இவங்க கிண்டல் பண்றாங்களா சுண்டல் தராங்களான்னு தெரியல. ஆனா வந்து ஓவரா பண்றாங்க. ஓவருக்கு 6 பால் தான். ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஐபிஎல் போட்டியா? ஐபிஎலுக்கே எங்க தலைவர் ரஜினிகாந்த் போராட்டம் பண்ணாரு. அதெல்லாம் பேசாம இத பத்தி இது ஐபிஎல் நடக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணாரா? காவல்துறையில இருக்கும்போது ஸ்டாரோட போட்ட அடிச்சதுக்கு தான் இப்படி நம்மள மாதிரி ஆளை அடிச்சாங்க. மீடியாக்கள் அடிக்கல. அது வந்து தவறான விஷயம். அதுதான் ரஜினிகாந்த் சொன்னார். சரி, மற்றபடி எதுவும் தப்பு கிடையாது. இப்ப உங்க பேர் சொல்ல போறீங்களா? என் பேரா எம்ஜிஆர் நகர் பிஜிலி ரமேஷ், தீவிரமான ரஜினி ரசிகர். அது என்ன பிஜிலி ரமேஷ்? ஆமா, பிஜிலி வெடியா நீ? ஆமா. இந்த தீபாவளிக்கு பட்டாசு வரும்ல, பிஜிலி, இந்த கையில மிளகா வெடி ஒண்ணு வருமே, அதனால அத கையில பிடிச்சி அடிப்பீங்களா? அதுல கையில பிடிச்சில்ல, எல்லாத்துலயும் உடைப்போம். எல்லாத்துலயும் உடைப்பீங்களா? வெடியவா? அப்பத்துக்கு இப்பத்துக்கு அது கிடையாது. ஏன்னா இப்பத்துக்கு என் பையன் இல்ல. இப்ப இந்த வெடி இல்ல இல்லையே. இருக்கா? தப்பு, நீ பேசுறதே தப்பு. சரி, இன்னைக்கு அந்த வெடி இருக்கு. யார் இல்லைன்னு சொல்லுது? அணுகுண்டுன்ற பேர்ல இருக்கு. அணுகுண்டா? அணுகுண்டு தான் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போட்டுக்கிறாங்க. அத போரு என்ன போறா? இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இன்னைக்கு பிரச்சனை நடந்துன்னு இருக்கு. அத பத்தி பேசுப்பா. தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சு சைனா போயிட்டாங்க. ஆமா, இப்ப ஒருத்தனை கூப்பிட்டு இவ்வளவு பேரை நீங்க கேள்வி கேக்குறீங்களே, ஒட்டு மொத்த பேரை ஒரு 40 பேரை கூப்பிட்டு இந்த வேடி காப்புறாங்களே, ஒரு ஆளு கூப்பிட்டு நீங்க கேட்கலாம்ல ஒரு கேள்வி, ஏன் கேட்க மாட்டீங்க? உன்னை பார்த்தா மட்டும்தானே நியாயத்தை தட்டி கேட்க ஹீரோ மாதிரி இருக்கு. ஹீரோவா? ஆமா. அட போங்கப்பா, உங்களை மாதிரி கேமராமானு மீடியாக்களும் இந்த மாதிரி இதோ செல்ஃபிஸ் எடுக்கிறாங்களா? எவ்வளவு கேவலம் தெரியுமா? நீங்க 40 பேருக்கு இதை போட்டு விட்டுறீங்க. அவன் மானங்கட்ட கேள்வி அவன் கேட்கறான். கேக்குறீங்கடா. தமிழ்நாட்டோட சீர்நிலை என்னன்னு தெரியுது. சீர்நிலையா? சீர்நிலைகள் தான் எல்லாம் எங்களுக்கு தெரியும். உண்மையா பையனா? போதுமா? எனக்கு அவரு சப்போர்ட் பண்றாரு. யாரு அவரு? அந்த அவரு. சரி, ஓகே. இதெல்லாம் சும்மா விட்டு போட்டு நீங்க தேவையில்லாம ஏதோ நீங்க படிச்சவங்க ஏதோ வந்திருக்கீங்க. நாங்க எங்க படிச்சிருக்கோம்? Thank you so much for your cooperation and you did a very good job. Actually, I am thanking you for the further delay. Thank you so much. Very thanks. இந்த மாதிரி பேட்டு கொடுத்து You also talk in English. I don't know Tamil. Could you please talk in English? இல்ல only தமிழ்? No, I don't know. ஒன்லி தமிழ்ன்றதே இங்கிலீஷ். எனக்கு இங்கிலீஷ் வார்த்தை தெரியும். இங்கிலீஷ் தமிழ்ல தான் பேசுவேன். நான் தமிழ்நாட்டுல இருக்கேன், ஏன்னா நான் தமிழ்ல அப்படி பேசுதல்ல. இல்ல, எனக்கு இங்கிலீஷ்ல எனக்கு பேச தெரியாதுன்னு அந்த அளவு படிச்சவன். தேங்க்யூ ஸோ மச். இல்ல, மிக்க நன்றி. உங்கள் வருகைக்கு மிக்க நன்றி. பேரு? உங்களது நேரத்தை நாங்கள் வீணெடுத்து விட்டோம். அதற்காக கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பா கிடையாது. நாட்டோட நிலைமை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பேட்டி எடுத்தீங்க. ஆமா, இது வந்து தவறான கருத்து கிடையாது. நீங்க கூட யாரோ நான் நினைச்சேன், நீங்க என்ன கலாய்க்கிறீங்கன்னு கூட நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது நீங்க இந்த மாதிரி. உங்க பேர்? கலாய்க்கிறதே தெரியலையே. அவர் பேர் காட்சன். கடவுளின் குழந்தை. கடவுளின் குழந்தை. ஆமா, அவர் பேர் பன்னிமாடு. இந்த பாருங்க, பன்னி என்று கூப்பிடுவார். அவர் பேர் பிரீத்தம், பி என்று கூப்பிடுவார். இவர் பேரு ராம் நிஷாந்த், ரியாக்ஷன் ஸ்டார் ராம் நிஷாந்த். சரி, தங்கள் வருகைக்கு நன்றி, மிக்க நன்றி. அடிக்கடி இது போன்று வந்து எங்களை சிறப்பிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்க இந்த மாதிரி ஒன்னே ஒன்று சொல்லவா, இந்த மாதிரி நீங்க வந்து இந்த செல்ஃபி எடுக்கிறது, இந்த கேமரா எடுக்கும் போது என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி வந்து காலில் விழுறேன் பாரு, அது வந்து தவறான தப்பு. ரொம்ப லாங்கா போகுதுப்பா. ஓகே, மன்னிச்சு, என் தப்பு நான் உணர்ந்துட்டேன், நான் திருந்திட்டேன். அது இல்ல, யார் நீங்க எத்தனை இருங்க, நான் பேசுறேன். இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. என்னப்பா கேட்டா தாய் தகப்பன் காலில் தானே வேணும், மொத்தமா காலில் விழவே கூடாதுங்க. ஐயா, பெத்த தாய் தகப்பன் காலில் விடு. என்ன நிச்சயம்
பெத்த தாய் தகப்பன் காலில் விழணுமே தவிர மத்தவன் காலில் விழவே கூடாது. மட்டமான சரக்கு பீருக்கே இந்த ஆட்டமா? பீருக்கே இந்த ஆட்டமா? சரி ஓகே டூட், இங்க பாருங்க என்ன மாத்தி யோசி விளையாட்டு விளையாடுறாங்க. இப்படிண்ணே நம்ம இப்படி சொல்லணும். இப்படி வா பாய். சரி, எல்லாரும் இங்க பாரு. வாங்க. சொல்லிட்டு போ பாய். இப்படி வா, நீங்க இப்படி இப்படி வா. நெஞ்சில் எல்லாம் இடிக்கிற அளவு வேண்டாம். நெஞ்சு இல்லையா? ஏன் பாய் இல்லையா? சரி பாய். சரி பட்டுங்களா? லைவில் ஆபாச பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறார் சித்து. தலைவரா வரட்டா? பாய். நாங்கள் இன்று வெயில்ல நான் தெரிய மாட்டேன், நிழல்ல தெரிய மாட்டேனே. ஃபன் பண்றோம். ஷூட்டிற்கு வந்த பொழுது இது போன்ற ஒரு பிரம்மாண்ட நபரை meet பண்ணோம். சரி, இவரை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது, ஆல்ரெடி பிராங்க் எல்லாம் முடிச்ச காரணத்தினால. இவர் வந்து நம்ம புது கேமராமேன் பிரீத்தம். இவர் நம்ம புது கேமராமேன் காட்சன். குழந்தையின் கடவுளின் குழந்தையா இது தெரியும் தத்தி, வேற வழியே கிடையாது, கூடவே ஒட்டிக்கிட்டு தெரியுது, என்ன பண்ணி தொலைகிறது. பாவம் போனா போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஃபன் பண்ற வீடியோ அப்லோட் பண்ணி, இன்னைக்கு தான் ஷூட்டுக்கே வந்திருக்கோம். இன்னும் ஒரு வாரத்துல, ஒரு வாரம் இல்ல, இன்னும் 4 நாள் கழிச்சு 4 வாரம் உங்களை வந்து சேர்ந்து 4 நாள்ல இன்னும் கன்ஃபார்மா அவங்க வந்து வீடியோ சேர்ந்துரும். அண்ணா உங்க வீடியோ எல்லாம் ரொம்ப ரியலா இருக்குங்கண்ணா, இருக்குண்ணா, நீ கலக்கு தப்பு, யூ ஆல் சரியான சேட்டை, வேற லெவல் மேட்ச், மொரட்டு